சிந்து என்ன இதெல்லாம்? அது ஹோட்டல்ல சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காதுல்ல. அதே நான் உனக்கு தோசை சப்பாத்தி எல்லாம் சுட்டேன். சென்னா மசாலா சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் இங்க எப்படி செஞ்ச? நான் ஊர்ல இருந்து வரும்போதே சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். நீ காலையில பேக் எடுத்துட்டு வரும்போதே ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொன்னல, அதுல துணி மட்டும் இல்ல, சமைக்க தேவையான பாத்திரம், சமையலுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். நீ பயங்கரமான ஆள் தான் சிந்து. பெரிய பிளானோட தான் வந்திருக்க போல இருக்கே. பிளான் பண்ணி செய்யறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி டாக்டர், நீ போய் கை கழுவிட்டு வா. சூடு ஆறிட போகுது, சாப்பிடு போ. இதெல்லாம் வேணாம் சிந்து, நான் வெளியில கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ அன்னபூர்ணி அத்தைக்கு நான் போன் போட்டு தரேன். சாப்பிட மாட்டேன்னு அவங்க கிட்டயே சொல்லிடு. அவங்கதே உனக்கு சமைச்சு தர சொன்னாங்க. சரி, சாப்பிடுறேன். புயலால எங்களுக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது. என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான்.